வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்துல, அதாவது சித்திரை மாசம் 31 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்தது 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரே ஒரு இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசியில மட்டும்தான் குரு பகவான் உச்சமடைவார். நீச்சம்னா என்ன, உச்சம்னா என்ன? நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல செயல் இழந்துட்டாரு, அந்த கிரகம் இடத்துல வேலை செய்யாது அப்படின்னு சொல்றது நீச்சம். உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம், நமக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்க போறாரு, நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்க போறாரு, அதுதான் கரெக்டான்றது இந்த உச்சம். பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குரு பகவான் பொதுவா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. இது உங்களுக்கு சாதகமா பாதகமான்னு பார்த்தா இதுவும் உங்களுக்கு சாதகம் தான். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல போய் மறையக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு கிரகம் போய் 12ல மறையிற கிரகம் வேலை செய்யாது. இது ஜோதிட சாஸ்திரம், இது உண்மை. ஆனா உங்க ராசியில தான் அதாவது குரு பகவான் உச்சம் அடைகிறார் இல்லையா, அதனால உச்சப்பட்ட குரு 12ஆம் இடத்துல வந்த பெருசா ஒண்ணும் உங்களுக்கு நஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டார், சுப விரயத்தை கொடுப்பார். நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க, சுப விரயத்தை கொடுப்பார். சுப விரயம்னா என்ன? வீடு கட்டக்கூடிய யோகம், மண்ணு மனம் வாங்கக்கூடிய ஒரு தருணம், இடம் வாங்குற யோகம், அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு நேரம், அதே மாதிரி வீடு வாங்குறதோ கட்டுறதோ ஆல்ட்ரேஷன் பண்றதோ, இந்த மாதிரி மண்ணு மன பூமிக்கு சம்பந்தப்பட்ட சுப விரயம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வராரு. சரிங்களா? ஏன்னா உங்க ராசியில குரு 12ஆம் இடத்துக்கு விரைய குருவும் உட்கார்ந்தாலும் கூட, ஆனா உங்க வீட்டுல உச்சமடைகிற குரு பகவான் பாத்தீங்கன்னா மறைகிறத சுபவரைத்து தான் கொடுப்பாரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2.5 வருட காலமா 7 சனியில அஷ்டமத்து சனி அப்படின்னுட்டு ஒரு சனி பகவான் உங்களை பிடிச்ச ஆட்டுன்னு ஆட்டிட்டு போயிட்டாரு. அதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பாடுபடுற அளவுக்கு இருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு நேரத்துல உங்களுக்கு இந்த குரு பகவான் விரைய குருவை சுப விரைய குருவை உங்களுக்கு கொடுக்கிறார். நிறைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, வரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சோம்னா கடனானா கூட அந்த கல்யாணம் மிச்சம் இல்லையா, அதுதான் சுப விரயம். சொந்த வீடு வாசல் இல்லாம வாடகை வீட்டுல இருந்துகிட்டு, சொந்த வீடு இருந்தும் புரோஜனம் இல்லாம எடுத்து கட்ட முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு குழப்பத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் விரைய குருவோ வரக்கூடிய தருணம் கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன். 2026 6வது மாசம் 1ஆம் தேதிக்குள்ளார உங்க வீட்டுல சுப விரயம் கண்டிப்பா நடக்கும். அந்த சுப விரயம் நடக்கும்னா நீங்க அசையாத சொத்துக்கள் பண்ணிக்கோங்க, அசையும் சொத்துக்கள் வேண்டாம். அசையும் சொத்துன்னா வண்டி வாகனம் வாங்குறது, மாத்துறது, ஆல்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரின்றது பாத்தீங்கன்னா அசையும் சொத்துக்கள் வேண்டாம். கிணறு வெட்டுறது, போர் போடுறது, 10 ரூபாய் பணம் வட்டிக்கு கொடுக்கறது, ஜாமீன் எழுத்து போடுறது, கூட்டுத்தொழில் பண்றது, எதிர்பார்ப்பு வேண்டாம். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி இப்பதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியிலிருந்து வெளியில வந்திருக்கிறீங்க. அதனால மீண்டும் இன்னொரு கண்டத்துல போய் நீங்க சிக்கிக்க வேண்டாம். அதனால கொள்ளைக்கு போனா கூட கூட்டு வேண்டாம், தனிச்சு ஒரு காரியத்தை பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா சொல்றேன் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, கையில காசு இல்லை அப்படின்னா கடனுடனே வாங்கியாவது நான் சொல்ற மாதிரி சுப விரைய ஒண்ணு வாங்கி போடுங்க. சரிங்களா? ஒரு இடம் வாங்கி போடுங்க, தப்பு இல்லை. செலவானாலும் கடனாலும் இடம் உங்களுக்கு மிச்சம் தானே. அப்படி ஏன் கடன் பட்டு வாங்கணும்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பணம் வேற வகையில அழிச்சிட்டு போயிடுவான். விபத்து, தண்டம், நஷ்டம், குழப்பம், இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவான். முடிஞ்ச வரைக்கும் சுப விரயத்தை பண்றதுக்கு பாருங்க கடகராசிக்காரங்களுக்கு.
சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு. 6ஆம் இடம்னா தனுசு ராசிக்கும், 9ஆம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானத்துக்கும், அதாவது மீன ராசிக்கும், தனுசு ராசி மீன ராசி இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு தான். அப்ப 6ஆம் இடம் அப்படின்றது, அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம். அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சொந்த தொழிலுக்கு 10ஆம் இடம் நம்ம பாருன்னு சொல்றோம். அப்ப இந்த 6ஆம் இடம் அடிமை தொழிலுக்கு அதிபதி இந்த குரு தான். அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த குரு தான். அப்ப இந்த 2 இடத்துக்கும் நல்லா இருக்கணும்னா உங்க சுயச்சாதகம் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ஜாதகத்துல குரு வந்து எங்க இருக்கிறாரு? உச்சமா இருக்கிறாரா, நீச்சமா இருக்கிறாரா, பகையா இருக்கிறாரா, இல்ல நட்பா இருக்கிறாரா, ஆட்சியா இருக்கிறாரான்றத முதல்ல நீங்க பாருங்க. ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 100% உங்களுக்கு நல்ல நிலைமையில உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தாதான் உங்களுக்கு இந்த விரைய குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதனால நீங்க அதாவதுன்றது ஆசைக்கு மீறி, சக்திக்கு மீறி, தகுதிக்கு மீறி ஒரு காரியம் இப்ப பண்ண வேண்டாம். விரலுக்கு தகுந்த வேக்குமா வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, அது வரைக்கும் உள்ளார பண்றதுக்கு பாருங்க. இல்ல 1 லட்சம் ரூபாய் இருக்குது, 1 லட்சம் ரூபாய் கடன் பட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு காரியத்தை பண்ணலாம் நினைச்சீங்கன்னா அவசரப்பட்டுட்டுமோ அப்படின்னு பின்னாடி கண்டிப்பா சொல்றேன், நீங்க யோசிப்பீங்க. சரிங்களா? அதனால இந்த விரைய குரு கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. படிப்புக்கு காலேஜ் ஸ்கூலோ மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வீட்டுட்டாவே வெளியில போக நினைக்கிறீங்களா? ஹாஸ்டல்ல போய் படிக்கல நினைக்கிறீங்களா? தப்பு இல்லை, மாறுறது நல்லதுதான். விரைய குரு வரக்கூடிய தருணத்துல இடம் மாற்றம் நமக்கு நன்மை தான் கொடுப்பாரு. புரியுதுங்களா? அது காலேஜா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல் படிப்பா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி, ஏதாவது இடம் மாறலாம், தாவு மாறலாம், இந்த மாதிரி மாத்திரலாம்னு நினைச்சீங்கன்னா கேட்கவே வேண்டாம், கண்டிப்பா மாறிடுங்க. சரிங்களா? அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தொழில் தொடங்கலாம், ஏதாவது ஆரம்பிக்கலாம்னா கண்டிப்பா இப்ப வேண்டாம். ஏன்னா விரைய குருவா இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு ஒரு வகையில தடங்கள் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. அதனால உங்க ஜாதகத்தை பாருங்க, ஜாதகம் நல்லா இருந்ததா கண்டிப்பா அந்த வேலையை நீங்க ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுப விரயம் பண்ணக்கூடிய ஒரு நேரத்துல நான் சொன்ன மாதிரி அந்த சுப விரயம் அசையாத சுப விரயமா இருக்கணும், அசையும் சுப விரயம் வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா செயல்களில் வேகம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம், நீங்க செய்யற காரியத்துல வேகம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த விரைய குரு. அதனால எப்படி பார்த்தாலுமே உங்க மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, ஒரு திகிரிய, நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு வேகத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விரைய குரு உங்களுக்கு இப்ப வராரு. அதனால யாராவது விரைய குரு உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல வேண்டியதில்லை, சுபவிரையும் பண்ணட்டா உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும். சரிங்களா? இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு மேற்கொண்டு புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கறீங்களா? உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து யாருன்னா செவ்வாய், மங்களக்காரகன் தான் உங்களுக்கு புத்திரக்காரகனா இருக்கிறாரு. அப்போ உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிறாரா அது முதல்ல நீங்க பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாங்கல்யத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சனி பகவான் தான். அந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்காரா? குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும்னா செவ்வாய் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும். திருமணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில சாதிக்கணும், வாழணும், வளரணும், 4 காசு சம்பாதிச்சு மிச்சப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். ஏன்னா அவருதான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி, லாபஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். சரிங்களா? இது போக உங்களுடைய திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த உடைய கட்டான்றது வந்து குரு பெயர்ச்சி உங்களுக்கு விரைய குருவா இருந்தாலும் நல்லதுதான் கொடுப்பாரு, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிப்புக்கும் தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் உங்களோட வாழ்வாதாரத்துக்கும் நல்ல ஒரு வழியை காட்டிடுவாரு. கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ற மாதிரி கொஞ்சம் கரடமுரடாதான் இருக்கும். அது நீங்க சூதானமா கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த 25 to 26 இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை கொடுத்தே தீர்வாரு, இதுல மாற்றம் இல்லை. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.